ஹலோ வியூவர்ஸ். தமிழகத்தில் அதிக அளவு மழை பெய்யும் என்றும் அதற்கான சூழ்நிலையை வடகிழக்கு பருவமழை அளிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் வழக்கத்தை விட குறைந்த அளவிலேயே மழை பெய்தது. மேலும் வடகிழக்கு பருவமழையானது நிறைவு பெற்றவுடன் வறண்ட வானிலையானது தொடர்ந்து நிலவி வந்தது. இந்நிலையில் பகலில் வெயிலும் இரவில் கடுமையான பனியும் நிலவி மக்களை வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் பூமத்திய ரேகை மற்றும் இந்திய பெருங்கடல் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருக்கும் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது உருவாகியுள்ளதால் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி மன்னர் வளைகுடா தமிழ்நாடு மற்றும் உள் கர்நாடகா பகுதிகள் வரை பரவியுள்ளது. இதன் மூலமாக வரும் 2 நாட்களாக தமிழகம் மற்றும் புதுவையில் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையமானது அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை பனி நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. இதேபோல புயல் மற்றும் வானிலை நிகழ்வுகளை உடனுக்குடன் வெளியிடுவதில் உலக அளவில் 4வது சிறந்த நாடாக இந்தியா உள்ளது என்று மத்திய அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஹர்வர்தன் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் கடற்கரையில் தேசிய கடல் வளத்துறை தொழில்நுட்ப கழகம் சார்பில் 25 கோடி செலவில் உருவாக்கப்பட்ட செயற்கை மணற்பரப்பு மறுசீரமைப்பு திட்டத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஹர்வர்தன் சிங், அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறந்த நாடுகள் பட்டியலில் முதல் 10 இடங்களில் இந்தியா இடம் பிடித்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் சுனாமி வருவதை துல்லியமாக கண்டறிந்து எச்சரிக்கை விடுக்கும் தொழில்நுட்பத்தை கொண்ட 3 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்று அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.